கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த சந்தோஷமான நாட்களுக்காக தேவனை துதிக்கிறேன். சில ஆண்டுகள் ஒரு இடைவெளி இருந்தது. கொஞ்சம் ரொம்ப ரெகுலராக எவ்ரி இயர் ஐ யூஸ் டு விசிட் KGF. அப்புறம் ஒரு சின்ன இந்த கோவிடுக்கு பிறகு அதிகமாக ஒன்று கூட முடியவில்லை. ஆனாலும் இந்த நாட்களில் உங்களோடு கூட இருக்க நான் அழைக்கப்பட்டதை நான் நினைத்து பார்க்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக திரும்பவும் தேவனை நன்றியோடு துதித்து அவரை மகிமைப்படுத்துகிறேன். மட்டுமல்ல, பாசத்தோடு என்னை நினைத்து உங்கள் மத்தியில் அழைத்திருக்கிற என் அன்பு தம்பி, ரொம்ப அருமையாய் எங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க, உரிமையோடு எங்கள் கூட பழகுகிறவங்க, ஊழியத்தில் பல ஆண்டுகள் தம்பியோடு பயணிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அன்பு தம்பி நம்முடைய திருச்சபையின் தலைமை போதகராயிருந்து ஊழியங்களையும் தேவ தரிசனத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு தம்பிக்காக, அருமை தங்கை சௌந்தரி, திருமதி சௌந்தரி பில்லிகிரஹாம் அவங்களுக்காக, என் கண்ணு பிள்ளைங்க சாம் மனுக்காக, அருமையான நம்ம சபையினுடைய போதக பாஸ்டர் உதய், அன்பு மகள் பாலின், இன்னும் இந்த பவுலினா அவங்க, அப்புறமா எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் 7 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து 17 வந்து நம்ம 17, 19, 20, 21, 22, 7 இயர்ஸ் பிஃபோர். எல்லாம் இங்கே பார்க்குறவங்கெல்லாம் மீசெல்லாம் முளைச்சிட்டு, நான் 7 வருஷத்துக்கு முந்தி பார்க்கும்போது தேவர் லிட்டில், ஏன்னா இப்போ எல்லாம் வளர்ந்துச்சாங்க, ஃபேஸ் எல்லாம் மாறிட்டு. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட இருக்க கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. கர்த்தர் கண்டிப்பா நம்ம கூட பேசுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரசன்னத்திலிருந்து வெறுமையாய் திரும்பவே மாட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்துட்டு வெறுமையாய் போனவர்கள் ஒருவருமே இல்லை. அவருடைய ஆலயத்தின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குவாராம். இது அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய அவருடைய வீடு. gathered in the house of the Lord. கர்த்தருடைய வீட்டில் நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்ப மாட்டார், நிறைவோடு நம்மை அனுப்புவார். சார், குடும்பமாக இந்த முறை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் நானும் என்னுடைய மனைவியும் வந்திருக்கிறோம். எல்லாரும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் சில ஊழிய பழு, அதனால எல்லாரும் வர முடியலை. நானும் என்னுடைய மனைவி மட்டும் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு நிறைந்த ஆசீர்வாதம் உள்ளதாக்கி தருவாராக. ஆமென். நம்ம இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். Shall we turn our Bible to the epistle of Apostle Peter's first epistle, chapter 2 and verse 21. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திற்கு எல்லாரும் உங்க பைபிளை திருப்பி வச்சுக்கங்க. பைபிள் கொண்டு வராதவங்க நாளைக்கு மீட்டிங்க்கு கண்டிப்பா கொண்டு வாங்க. பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே முன்னால வந்து உங்க பேரை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வாங்க முடியல அப்படின்னா, we are ready to give you a good Bible. ஒரு முழு வேதாகமத்தை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். If you want a copy of the whole Bible, we are ready to provide you
ஸோ டோன்ட் நெக்லெக்ட் அல்லது டோன்ட் ஃபீல் ஹெசிடேட். முன்னால் போய் கேட்டால் ஒரு மாதிரி நினைப்பாங்க, எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் வாக் டு த ஸ்டேஜ், ஆஸ்க் ஃபார் அ பைபிள், we are ready to give you. உங்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வேதம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த புக்கில் தான் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த புக்கு நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால பரிசுத்த ஆவியானவர் இன்றும் அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசட்டும். ஜெபத்தோடும் திறந்த இருதயத்தோடும் அவருடைய பிரசன்னத்தில் அப்படியே அவரை நோக்கி நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என் கூட பேசுங்கன்னு கேளுங்க, எனக்காக பேசுங்கன்னு கேளுங்க, என்னை பற்றி பேசுங்கன்னு கேளுங்க, பிரயோஜனம் உண்டாக பேசுங்கன்னு கேளுங்க. நீர் பேசுகிற தகப்பன் அல்லவா, நீர் கற்றுத்தருகிற ஆசிரியர் அல்லவா, கரம் பிடித்து ஒவ்வொரு அடியிலும் நடத்துகிற உண்மை உள்ள தேவன் அல்லவா. உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான ராத்திரி வேளைக்காய் ஸ்தோத்திரம். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. அப்பா, எங்களோடு தங்கி இருக்கும்படி நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நாங்கள் உம்மை விரும்பி வருந்தி அழைக்கிறோம். எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பேரோடும் ஆண்டவர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல அப்பா, ஜீவனுள்ள எங்கள் தேவனாகிய உம்முடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். ஒவ்வொரு இருதயமும் உம்முடைய வார்த்தைக்கு திறக்கட்டும், செவிகள் திறக்கட்டும். சகல தடைகளும் விலகி போவதாக உம்முடைய வசனம் மேற்கொள்ளட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு பொதுவான தனது முதலாவது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனையை நமக்கு இங்கே எழுதி தந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் அல்லது நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்றத பற்றின ஒரு உறுதியுள்ள ஒரு செய்தி இந்த வசனத்தில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போறோம். சரிதானா? Those who have your Bible, please open it to 1 Peter chapter 2 and verse 21. We all will read that verse together. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ரெடி? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்ம ஆண்டவருக்கு அவருடைய பிள்ளைகள் அவரை போல இருக்கணும்னு ஆசை, அவரை போல நடக்கணும்னு ஆசை, அவரை போலவே இந்த பூமியில வாழணும்னு ஆசை. அதனால ஆண்டவர் இங்க அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அம்மா, என் அன்பு மகளே, என் அருமை மகனே, நீ இந்த பூமியில எப்படி நடக்கணும்னு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள நான் வைத்துவிட்டு என் பிதாவிடத்திற்கு போயிருக்கிறேன். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்படி வாழவே எனது இருதயத்தில் உன்னை குறித்து நான் சித்தம் கொண்டிருக்கிறேன்.
அதனால கிறிஸ்துவை போலவே வாழவும் இந்த பூமியில் நடக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு சார்ந்த ஒரு ஆச்சரியமான உறுதியுள்ள ஒரு செய்தி தான் இந்த 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்ம இந்த பூமியில பின்பற்றுவதற்கு ஒருவர் உண்டானால் அது நம்ம அப்பா இயேசு ராஜா மட்டும்தான். அவர் இந்த பூமியில, நாம வாழுகிற பூமியில நம்மை போல பிறந்து வளர்ந்து படிச்சு வீட்டில் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சு இந்த பூமியை விட்டு கடந்து போனவர். அவருக்கு இந்த பூமியில எப்படி வாழணும்ன்றது தெரிந்ததுனால பிதாவுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்வு அமைந்திருந்தது. அதனால தான் இங்கே அழுத்தமா வேதத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னை பின்பற்றி நடக்கும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறேன். ஏசப்பாவை பார்க்கிறோம், பல கோணங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா ரட்சிக்கிறவர், ஏசப்பா சுகம் கொடுக்கிறவர், ஏசப்பா ஆசீர்வதிக்கிறவர், ஏசப்பா பலப்படுத்துகிறவர், கைவிடாதவர். அப்படிலாம் நம்ம கர்த்தரை குறித்து வேதத்துல படிக்கிறோம். ஆனா இந்த நாளில் ஏசப்பாவை பார்க்கும் போது அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற அல்லது அவர் எப்படி இருந்தாரு, வாழ்ந்தாரு, நடந்தாருன்றத வேதம் நமக்கு கற்பிக்கிற ஒரு வசனத்தின் ஒரு பரிமாணத்தை உங்களுக்கு விளங்க காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு வேண்டிய பலனையும் கிருபையையும் நமக்கு கொடுப்பாராக. ஏசப்பாவை தான் நம்ம பார்க்கணும். யாரையும் இந்த பூமி பார்க்கலாம், பாஸ்டரை பார்க்கலாம், எங்களை பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆள் யாரு? யாரை பார்க்கணும்? ஆமா, அவரை தான் பார்க்கணும். அதனால அந்த காரியத்துல ஏசப்பாவை பார்க்க பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் அந்த ஒரு ஆங்கிள், அந்த ஒரு பரிமாணத்தை அல்ல அந்த ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்று இரவு நம்முடைய இரவு. This is our night together with Jesus. ஏசப்பாவை ஒரு கோணத்தில் ரொம்ப நாள் பைபிளை நிறைய நேரம் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த கோணத்தை ஒருவேளை பல காரியங்களை நான் அறிந்திருந்தாலும் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்தை, அந்த பிரசித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தின போது நான் மிகவும் பிரமித்து போனேன். அதனால அந்த வசனத்தை உங்க மத்தியில வைக்க போறேன். நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கமான, தெரிந்த, நாம் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான். சரிதானா? வாங்க பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசப்பாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான சாட்சியின் வசனம். ஏசப்பா அவருடைய வாழ்வு சார்ந்த உறுதியுள்ள ஒரு செய்தியை இந்த வசனம் நமக்கு கொண்டு வருகிறது. வாசிக்க கேட்க போகிறோம். எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை என்னன்னு நம்ம பார்க்கும் போது, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்கள். நம்ம எல்லாரும் எப்படி இந்த பூமியில மாம்சத்தில் இருக்கிறோமோ, இதை போல ஒரு மாம்சத்தில் இருந்த
ஒரு வாழ்வு சார்ந்த ஒன்றை வேதம் நமக்கு அழுத்தமாக எழுதி கொடுக்கிறது. ஏசப்பா தேவனுடைய குமாரனே, ஏசப்பா பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தவரே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அவரிடத்தில் இருள் இல்லை. He predicted exactly what his father was. அவருடைய பிதா எப்படியோ அப்படியே இந்த பூமியில வாழ்ந்தார். 100% அவர் தேவனுடைய குமாரன். இதுல சந்தேகமே நமக்கு இல்லை. ஆனா இந்த வசனத்துல ஏசப்பாவை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவர் தேவகுமாரன் மட்டும் அல்ல, மனுஷகுமாரனும் கூட. 100%, 50-50 இல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனத்துல அழுத்தமா எழுதி இருக்குது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள். ஏசப்பா மாம்சத்தில் எத்தனை வருஷம் இருந்தாரு? நல்ல பிள்ளைங்க, கெட்டிக்கார பிள்ளைங்க. எத்தனை வருஷம் இருந்தாரு? 33.5 வருஷம் இருந்தார். இந்த 33.5 வருஷமும் ஏசப்பா என்ன செஞ்சாருன்னு இந்த வசனத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய பிரசித்தத்தை கண்டு அதை விளங்கிக் கொள்ளுகிற பலனையும் கிருபையும் நமக்கு கொடுப்பாராக. இந்த வசனத்தை சமீபத்தில் தியானித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் எனக்கு காண்பித்த அவருடைய அந்த வெளிச்சத்தை நான் இன்று உங்களுக்கு போதிக்க உங்கள் முன்பாக நிற்கிறேன். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். நல்லா கவனிங்க. இந்த பூமியில நாம எல்லாம் ஏசப்பாவை மாதிரி வாழ முடியும்ன்றதுக்குரிய உறுதி உள்ள ஒரு நகலை அல்லது ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் விட்டு சென்றிருக்கிறார். He lived exactly on the earth wherein we live. நாம எங்க இருக்கிறோமோ, எங்க வாழ்றோமோ, எப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோமோ, இதே உலகத்துல தான் ஏசப்பாவும் வாழ்ந்தார். அவர் மாம்சத்தில் வாழ்ந்த நாட்களில் என்ன பண்ணினாரு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா, தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஒருவேளை ஏசப்பா அந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே என்ன? மரிக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். சரிதானா? ஆமா, he came to die. He came to die. இப்போ இதுல போட்டிருக்குது, மரணத்து நின்று தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அப்படின்னு போட்டிருக்குத. அப்போ ஏசப்பா சாக விரும்பலையா? ஏசப்பா மரிக்க தன்னை ஒப்பு கொடுப்பது அவருக்கு கஷ்டமா இருந்துச்சா? ஏசப்பா ஐயோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தப்புகிற ஒரு சப்ஸ்டிடியூஷனரி ரூட்டை பிதாவிடத்துல கேட்டாரா? இப்படிலாம் நமக்கு என்ன தோன்றுகிறது. நல்லா கவனிங்க. வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் எழுத்தின்படி நாம் அர்த்தப்படுத்துகிறதில் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 பக்கம் இருக்கிறது. எவ்ரி வேர்ட், ஒவ்வொரு வார்த்தை, லிசன், ஒவ்வொரு வார்த்தைக்கும் 3 பக்கம் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவது சாதாரண அர்த்தம், சிம்பிள் மீனிங். பைபிள்ல உள்ள எந்த வார்த்தையையும் நம்ம பார்க்கும் போது, தியானிக்கும் போது அதனுடைய சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் 2, வாட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட்? இந்த வார்த்தையினுடைய
ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். நம்பர் 3, இந்த வார்த்தையினுடைய ரகசிய அர்த்தம் என்ன? The secret meaning. The secret meaning of the word. இந்த வார்த்தையினுடைய ரகசிய அர்த்தத்தையும் நம்ம வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க ஆண்டவர் நம்மை போதிக்கிறார். சரி, மரணம் என்ற வார்த்தைக்கு வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போமா? வாங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Genesis chapter 5 and verse 5. இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் எத்தனை? 930 வருஷம். அதனுடைய முடிவு எப்படி இருக்குது? மரணம். He died. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் மரிக்கவும் பிற்பாடு நியாய தீர்ப்படையவும் தேவனாகிய கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஒருவருமே இதுக்கு தப்ப முடியாது. Every human has to die on the face of the earth. நான் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவன், நான் ரொம்ப தேவனை நேசிக்கிறவன். நோ டியர், இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மறிக்காம அங்க எவருமே போக முடியாது. மரணத்தை காணாம அங்க யாருமே போக முடியாது. எனக்கு ரொம்ப பணம் இருக்கு, ஐ கான்ட் டை நவ். அப்படி யாராவது மரணத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லை, எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, ஐ கேன் எஸ்கேப் டெத், நான் மரணத்திலிருந்து தப்பிடலாம் அப்படின்னு யாராவது எஸ்கேப் பண்ண முடியுமா? நோ. தமிழ்ல சொல்லுவாங்க, ஆறுலையும் சாவு. ரொம்ப அழுத்தமா சொல்றீங்க. ஆமா, மரணம்ன்றது ஒரு மனிதனையும் விட்டு வைப்பதல்ல. இது மரணம் என்ற வார்த்தைக்கு உரிய சிம்பிள் மீனிங். Now let's move to the next meaning. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை படிப்போமா? ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பைபிள்ல மரணம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடுத்த இடத்தை இங்கே பார்க்கிறோம். பாவத்திற்கு கிடைக்கிற சம்பளமே மரணம் என்று போட்டிருக்கிறது. லிசன், இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார், the wages of sin is death. நல்லா கவனிங்க, மனிதனை ஆண்டவர் மரணமே இல்லாத ஒரு நித்தியமான ஜீவியாக சிருஷ்டித்திருந்தார். சரிதானா? when God created Adam and Eve, ஏவாளையும் ஆதாமையும் ஆண்டவர் தோட்டத்தில் உருவாக்கி இருந்த போது அவர்கள் மரிக்கிறவர்களாக உருவாக்கப்படவில்லை, நித்திய ஜீவிகளாக, மரணமே இல்லாதவர்களாக, நீடித்து வாழுகிறவர்களாக, நித்தியத்திற்கு உரியவர்களாக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, மகனே, இந்த தோட்டத்துல நீ ஜீவித்திருப்பதற்கு உனக்காக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சிருஷ்டிச்சு வச்சிருக்கிறார். அதை நீ சாப்பிடலாம். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாம் உனக்கு தான், எல்லாவற்றையும் நீ புசித்து மகிழ்ந்திருக்கலாம். ஆனா தோட்டத்திற்கு மத்தியில ஒரு ஃப்ரூட்டை நான் வச்சிருக்கிறேன், அதை நீ புசிக்கவே கூடாது. அதை புசிக்கிற நாளில் நீ செத்து போயிருவன்னு சொன்ன. லிசன், லிசன். ஆண்டவர் ஆதாமை பார்த்து கொடுத்த இந்த கட்டளைய ஆதாமுக்கு தெரியும், ஏவாளுக்கும் தெரியும்.
சரிதானா? they both knew what God commanded them in the garden of Eden. ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆனா ஆண்டவர் எதை சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாரோ அதை இவங்க சாப்பிடவே இல்லை. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடவே இல்லை. ரெண்டு, எதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருந்தாரோ அதை போய் சாப்பிட்டாங்க. நல்லா கவனிங்க. எதை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாரோ அதை செய்ய துணிந்தது நிமித்தம் வந்த தண்டனை என்னன்னு பார்த்தா டெத், மரணம். நல்லா கவனிங்க. இந்த மரணம், அவங்க தோட்டத்தில் ரெண்டு பேருமே செத்து அந்த முடிஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வாழவே இல்லை. அப்படி பைபிள் போதிக்குதா? இல்லை. அவங்களுக்குள்ள நடந்த இந்த மரணம் என்பது ஆத்துமீக நிலையில் நேர்ந்த ஒரு தீமை, ஒரு தீமை. இதுக்கு முன்னால் அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதற்கு முன்பு மரணத்தின் மீது அவங்களுக்கு அதிகாரமே இல்லை. அனைத்தும் was under their foot, அவங்க காலுக்கு கீழே இருந்துச்சு. ஆனா என்று தேவனுடைய கற்பனையையும் ஆண்டவர் கொடுத்த வரம்பையும் மீறி போய் கர்த்தருக்கு விரோதமா துணிந்து பாவம் செஞ்சாங்களோ அன்றைக்கு அவங்களுக்கு உடனே நேர்ந்தது டெத். டெத். நல்லா கவனிங்க. அப்பா, அண்ணே, அம்மா, அக்கா, என் கண்ணு பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்விலும் நம்ம பவுண்டரிய, ஆண்டவருக்கு முன்பு நாம செய்திருந்த பொருத்தனைய, கர்த்தருக்கு முன்பு நம்மை அர்ப்பணித்திருந்த நிலைய, நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை என்றைக்கு நாம ட்ரெஸ்பாஸ் அல்லது பவுண்டரிய தாண்டி போறோமோ அன்னைக்கு ஒண்ணு நடக்குது. அதுக்கு பேரு மரணம். நான் கிறிஸ்தவன், என் பேரு கிறிஸ்தவ பேரு, எங்க மம்மி டேடி கிறிஸ்தவங்க. நான் பைபிள் வச்சிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர்றேன், பாட்டு பாடுறேன், ஆராதிக்கிறேன், உபவாச ஜெபத்துக்கு கூட வர்றேன், ஊழியம் கூட பண்றேன். எனக்கு உள்ளதுல இருந்து ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், எல்லாமே கர்த்தருக்காக செய்கிறேன். அது எப்படி நான் சாக முடியும் அப்படின்னு நீங்க ஒருவேளை உங்க இருதயத்துல நினைக்கலாம். லெசன் பைபிள்ல போட்டிருக்குது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஏசப்பாவுக்கும் இந்த வசனம் விதி விலக்கு இல்லை. ஹலோ, லிசன். ஏசப்பாவுக்கும் இந்த வசனம், இந்த கட்டளை, இந்த கற்பனை விதி விலக்கு அல்ல. அவரும் பிதாவுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கவே, மையத்தில் வாழவே, மையத்தில் ஊழியம் செய்யவே ஒவ்வொரு அடியிலையும் பிதாவை துக்கப்படுத்திடக்கூடாது, பிதாவை சந்தோஷப்படுத்தணுன்ற வைராக்கியத்தோடு அவர் வாழ்ந்து இந்த பூமியில் நமக்கு சாட்சியாய் மாதிரியாய் ஏற்பட்டிருந்தவர். அவருக்கு இந்த சட்டமும் கற்பனையும் கொடுக்கப்பட்டிருந்தது. He was not excluded. அதாவது நான் தேவனுடைய குமாரன், அதனால எனக்கு இந்த சட்டம்லாம் ஒவ்வாது, அது எனக்கு இதெல்லாம் எனக்கு ஆகாதது அப்படிலாம் ஏசப்பா சொல்லல. He was under such a covenant or the commandment of God. தேவனுடைய கற்பனை, அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருந்த ஒரு மனிதனாகவே இந்த பூமியில் வாழ்ந்தார். சரிதானா? மரணம், மரணம் என்பது ஆத்துமாவில் நிகழுகிற ஒரு கொடிய அனுபவம். கிறிஸ்தவனாய் இருந்து பாவத்தில் வாழுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செத்து போயிருக்கிறார்கள். அவருடைய ஆத்துமாவில் உயிர் இல்லை, அவருடைய ஜெபத்தில் உயிர் இல்லை, அவருடைய தியானத்தில் உயிர் இல்லை, அவருடைய ஊழியத்தில் உயிர் இல்லை, அவருடைய சாட்சியில் உயிர் இல்லை.
they are dead inside. வெளியில ஏதோ உயிரோட கூட இருக்கிற மாதிரி அவங்க அப்படி நடக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. I am a Christian, I know about Jesus. என் சர்ச் என்ன, என் டாக்டரின் என்ன, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய ஃபேமிலி என்ன, என்னுடைய இன்ஃப்ளூவன்ஸ் என்ன, என்னுடைய ஸ்டடீஸ் என்ன, என் பொசிஷன் என்ன, வாட் இஸ் மை எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். லிசன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகுன்னு பைபிள்ல போட்டிருக்குது. அண்ணே, அப்பா, அம்மா, என் அன்பு சகோதரி, என் கண்மணி பிள்ளைகளே, வயது வரம்பே இந்த வசனத்திற்கு இல்லை, கிடையாது. நீ ஒரு சின்ன பேபியா இருந்தாலும் சரி, நீ ஒரு கிழவனா இருந்தாலும் சரி, இந்த வசனத்திற்கு பயந்தே ஆக வேண்டும், நடுங்கியே ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, தப்பு பண்ணுனன்னு வச்சிக்க, அந்த தண்டனையை நீ அறுத்தே தீர வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். நம்பர் 3, the secret meaning. பைபிள்ல ஆண்டவர் மரணத்துக்கு கொடுத்திருக்கிற ரகசிய அர்த்தத்தை நம்ம பார்க்கும்படி திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்க போகிறோம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். ராய், நல்லா கவனிங்க, தள்ளப்பட்டான். எல்லாரும் இந்த வசனத்தை நீங்க இந்த 2 வசனத்தை இல்ல, கொஞ்சம் முன்னால எங்க இருந்து நீங்க படிக்கணும்னா 11ல இருந்தே படிக்கணும். சரிதானா? வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் யூ கெட் பேக் ஹோம், வீட்டில் போய் 11வது வசனத்துல இருந்தே நீங்க கீழே வாசிக்கணும். இதுல போட்டிருக்குது இரண்டாம் மரணம். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். 2 தரம் ஒரு ஆள் சாக முடியுமா? Is it possible to die twice? நல்லா கவனிங்க. ஒரு முறை செத்து போனாச்சுன்னா அவ்வளவுதான், 2வது மரணத்துக்கு இடமே இல்லை. Once we die means it is finished. நம்ம கதையே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனா பைபிள்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார், 2வது மரணம். இதுக்கு பைபிள்ல கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன தெரியுமா? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ வாழ்ந்தோம், போனோம், செத்தோம், வாழ்க்கை முடிஞ்சது. இந்த உலகத்துல உள்ள கஷ்டம், கண்ணீர், வருத்தங்கள், வேதனை, வியாதி எல்லாம் போச்சுது. இனிமே நமக்கு அது பக்கத்திலேயே வராது. செத்து போயிட்டோம், இனிமே அவ்வளவுதான் என்று நினைப்பதற்கு வேதம் அனுமதிக்கவில்லை. வேதம் அனுமதிக்கவில்லை. லிசன், ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பேரோடும் பேசுகிறார். இட்ஸ் a word from the Lord. ஆண்டவர் சொல்ற, மகனே கவனி, மகளே கவனி. உலகத்தில் உள்ள பாடுகள், வேதனை, வருத்தம், கண்ணீர், வியாதி, போராட்டம், விரோதம், பகைமை, எதிரான ஆயுதங்கள், விரோதிக்கிறவர்கள், மந்திரம், பில்லி சூனியம், இதால கஷ்டப்படுற அநேகரை இந்த பூமியில இன்றும் பார்க்க முடிகிறது. ஆனா மரித்து போயாச்சுன்னா இந்த கடன் பாரம், வியாதி பிரச்சனை, போராட்டம், விரோதங்களை நம்ம கூட வராது, இதெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நாம நினைக்கிற நினைவு தவறுன்னு கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? There is an another death. It is called the second death. அப்படின்னா என்னது? பூமியில வாழும்போது தேவன் இல்லாததினால்
அனுபவித்த பாடுகள், நிந்தைகள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் விட பல பல மடங்கு வருத்தத்தையும் பற்கடிப்பையும் கண்ணீரையும் அலறலையும் அங்கலாய்ப்பையும் அனுபவிக்கிற ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் நரக கடல். நரக கடல். அது உள்ள என்டர் ஆனதுக்கு பிறகு வெளியில வரவே முடியாது. அங்க உள்ள நெருப்புக்கு உயிர் இருக்கிறது. நம்ம ஏறி அப்படி மேல போய் தப்பிடலான்னு ஒரு 2 எட்டை வச்சு ஏறணும் ஏறணும் அப்படி மேல வந்தா அந்த நெருப்பு வந்து நம்மளை அப்படியே கவ்வி கொண்டு கீழே இழுத்து விடுமா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நரகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தவங்க, ஊழியக்காரங்க எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு கூட சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நரகம்னு ஒண்ணு இருக்குது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் மரணம் என்ற வார்த்தைக்கு கொடுத்திருக்கிற 3 அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த நரக அக்கினி, அது நரகத்தின் அந்த மரணம் என்பது 2வது மரணம் என்று பைபிள்ல போட்டிருக்குது. சரிதானா? இந்த மரணத்தில் நின்று தப்பிக்கொள்ளத்தான் ஏசப்பா ஜெபம் பண்ணார். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏசப்பா கிட்ட பாவம் வர முடியுமா? எந்த பாவமாவது ஏசப்பா பக்கத்துல வர முடியுமா? எந்த பாவியாவது ஏசப்பாவை வந்து விழ பண்ற மாதிரி, ஏசப்பா கொஞ்சம் அந்த பாருக்கு வாங்க, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒரு கப் அடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு யாராவது ஏசுநாதரை கூட்டிட்டு போக முடிஞ்சுதா? அல்லது ஏசப்பாவை யாராவது ஒரு பொம்பளை இவரை தட்டியே ஆகணும், ஏன்னா பரிசேயர் சதுசேயர்லாம் இதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா, இவரை எங்க தப்பு கண்டுபிடிச்சு இவரை அமுக்கலாம், இவர் காரியத்தை எங்க முடிக்கலாம், அவங்க எல்லாம் கண்ணுக்குள்ள எண்ணெயை ஊத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க ஏசப்பாவை அகப்படுத்தலாம், இவர் எங்க அகப்படுவார், இவர் எங்க சிக்குவார்னு சொல்லி அவரை விரோதித்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலைக்கு நடுவுல ஏசப்பா எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தாருன்னு நம்ம பைபிள்ல பார்த்தா, ஆண்டவரை ஒரு இடத்துல கூட ஒரு கடுகளவு கூட வேதனைப்படுத்தாத, அவரை எப்போதும் சந்தோஷப்படுத்தவே, அவருடைய நினைவாகட்டும், அவருடைய பார்வை ஆகட்டும், அவருடைய கேள்வி ஆகட்டும், அவருடைய உதடுகளின் வார்த்தை ஆகட்டும், அவருடைய உள்ளமாகட்டும், உணர்வாகட்டும், உட்கார்தல் ஆகட்டும், எழுந்திருக்குதல் ஆகட்டும், அவருடைய சம்பாஷணை ஆகட்டும், ஊழியமாகட்டும், அவருடைய பிரசங்கமாகட்டும், எதுவானாலும் அவரை அகப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன குறைய கூட, ஒரு பாவத்தை கூட அவரிடத்துல கண்டே பிடிக்க முடியவில்லை. என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாரு என்ன சுட்டி காட்ட முடியும்ன்றார் பாருங்களேன். அன்றைக்கு அவர் வாழ்ந்த நாட்கள்ல இருந்த மன்னர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இடத்துல ஒரு குற்றமும் காணவில்லை, பாவமே செய்யாதவர் அப்படின்னு எல்லாரும் சாட்சியிடுகிற அளவு ஏசப்பாவுடைய வாழ்வும் அவருடைய காரியங்களும் இருந்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறது. கவனியுங்கள், கவனியுங்கள். ஏசப்பா இந்த அளவு கடைசி 8 வரைக்கும் எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் நிறைவுள்ள ஒரு தூய வாழ்க்கைய வாழ காரணமா இருந்தது என்னன்னு பைபிள்ல நம்ம பார்த்தா எபிரேயர் 5:7 தான் அதுக்கு காரணம். நம்ம படிச்சோம்ல, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும், பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும், கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, விண்ணப்பம் பண்ணி, வேண்டுதல் செய்து, வேண்டுதல் செய்து, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம், தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார்.
எல்லாம் கவனிங்க. அப்பா, அண்ணே, என் அன்பு மகனே, கண்ணு பிள்ளை, தம்பி, அம்மா, அப்பா, அக்கா, என் கண்ணு பிள்ளைகளே, எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, ஏசப்பாவை மாதிரி நீ ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கணும். ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணாரோ அந்த மாதிரி ஜெபிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கா? 2 வேர்ட் போட்டிருக்கு. ஒன்று பலத்த சத்தம், இன்னொன்று கண்ணீர். நாம இந்த ரெண்டையும் இந்த வசனத்துல படிக்கும்போது, தியானிக்கும் போது நமக்கு உடனே நினைவில் வருவது, கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணின போது அவருடைய வியர்வை துளிகள் எல்லாம் இரத்தத்தின் பெரும் துளிகளா தரையிலே விழுந்தது அப்படின்னு சொல்லி பைபிள்ல படிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்காவுல எல்லாம் படிக்கிறோம். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்தத இங்கே குறிப்பிடவில்லை. லிசன். அது எங்க இருக்கு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 53வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் இருக்குது. படிப்போமா? வாங்க பாப்போம். ஏசாயா 53:10 இருந்து படிங்கமா. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். சரி. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களையும் அவர் தமக்கு சொந்தமாக பங்கிட்டுக் கொள்ளுவார் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி ஏசப்பா பிறக்கிறதுக்கு 750 வருஷத்திற்கு முன்பதாகவே இந்த தோட்டத்துல அவர் செய்ய போகிற அந்த ஜெபத்தினுடைய காரியத்தை அழகாக தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இது கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா செய்த ஜெபம். யாருக்காக ஜெபம் பண்ணாரா? இந்த பூமியில அக்கிரமக்காரராய், அநியாயக்காரராய், தேவனை இழந்தவர்களாய், ஆண்டவரை விட்டு தொலைதூரம் போனவர்களாய், ஆண்டவருக்கும் தங்களுக்கும் சம்பந்தமற்று இந்த பூமியில் துணிகரமாய் கிறிஸ்துவையும் உபதேசத்தையும் எதிர்த்து விரோதித்தவர்களுக்காக அவர் செய்த ஜெபம் குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மத்தேயு 26வது அதிகாரத்துல, மார்க்கு 13வது அதிகாரத்துல, லூக்கா 22வது அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். ஆனா மாம்சத்தில் இருந்த நாட்களில் தமக்காக ஜெபித்த ஒரு அனுபவத்தை எபிரேயர் 5:7 நமக்கு கற்பிக்கிறது. நல்லா கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க. உங்க பரிசுத்தம், நல்லா கவனிங்க, லிசன் மீ. உங்க பரிசுத்தம், உங்க வெற்றி வாழ்வு உங்க ஜெபத்துல இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம என்ன செய்யறோம்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பாஸ்டர், எனக்கு சிந்தையில வெற்றியே இல்லை, எனக்கு கண்ணுல வெற்றியே இல்லை, உணர்வுல வெற்றியே இல்லை, பழக்க வழக்கங்கள்ல எனக்கு வெற்றியே இல்லை, எனக்கு அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, வீடு சரியில்லை, வேலை சரியில்லை, உலகமே சரியில்லை, எங்கேயுமே என்னால் வெற்றியோட வாழ முடியலைன்னு ஊழியக்காரங்க கிட்ட, பாஸ்டர் கிட்ட
அது நமக்கு தெரிந்த ஆவிக்குரிய நண்பனிடத்துல, நமக்கு உத்தரவாதம் செய்கிற பரிசுத்தவானிடத்துல சொல்லிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு நடைய கட்டிடுறோம். எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு எங்க ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. நான் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் குழந்தைகள் காப்பகம், அதாவது த சைல்டு வெல்ஃபேர், இதுல இருந்து திடீர்னு ஒரு விசிட் எங்க கொடுத்தாங்கன்னா, எங்க சரௌண்டிங்ல இருந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கொடுத்தாங்க. எல்லா ஆபீசர்ஸ், இந்த சம்பந்தப்பட்ட இந்த துறையில இருக்கிறவங்க திடீர்னு பள்ளிக்கூடத்தை விஜயம் பண்ண வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்குது, ஸ்கூல்ஸ்ல பயங்கரமான போதை வஸ்துக்களுக்கு இளம் பிராயத்திலேயே பிள்ளைகள் அடிமைகளாகிறாங்க. பிள்ளைகள் அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, வாத்தியாருக்கு தெரியாம, பாஸ்டருக்கு தெரியாம, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாம பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்களில் அடிமைப்படுகிறார்கள் அப்படின்ற செய்தி தெரிந்து இந்த குழந்தைகள் நலத்துறையிலிருந்து பள்ளிக்கூடங்களை விஜயம் பண்ண வந்தார்கள். எல்லாம் கவனிங்க. இருக்கிற பள்ளிக்கூடம்லாம் பெரிய பெரிய கிறிஸ்டியன் டயசிஸ் ஸ்கூல்ஸ். பள்ளிக்கூடத்துல அவங்க கண்ட உண்மை இருதயத்தை அப்படி நொறுக்கி விட்டது. என்ன போட்டுருந்துச்சு தெரியுமா? பள்ளிக்கூட அறையில இருக்கிற லாபி, ஸ்கூல்ல ஏதாவது பாக்ஸோ அல்லது தேவையில்லாத பொருளை தூக்கி மேலே போடுறதுக்கு அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு லாபி போட்டிருந்த இடத்துல மேலே ஏறிட்டு பார்த்தா ஏராளமான கஞ்சா, அபின், கொக்காயின், பயங்கரமான டேப்லெட்ஸ், இந்த சிறு பருவத்தில் பயன்படுத்தவே முடியாத பயங்கரமான பொருட்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. நாட் ஓன்லி ஹியர், பள்ளிக்கூடம் முடிஞ்சு வெளியில கால் வைத்து வரும்போது எல்லாரும் கையிலையும் பேனா வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளை பார்த்தாங்க. பென், நல்லா கவனிங்க. வெளியே பார்க்கறதுக்கு அது பேனா. பேனாவை மூடிய திறந்து உள்ள எட்டி பார்த்தாலும் அது பால் பென், இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சாங்க. மேல உள்ள இந்த ஹெட்டை கலத்தி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா உள்ள இருக்கிற ரீஃபில்குள்ள போதை மருந்துகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனாவுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குதுன்றத பிள்ளைகள் தெரியாமலேயே பள்ளிக்கூடத்திலிருந்து வாங்கி கொண்டு போய் இதற்கு அடிமைப்பட்டு தங்கள் நல்ல நினைவாற்றலையும் எண்ணங்களையும் இழந்து போகிற பிள்ளைகளை குறித்து கேள்விப்பட்ட போது இருதயமே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுச்சையா. என் அன்பிற்குரியவர்களே, இது மட்டும் அல்ல, பிள்ளைங்க பயன்படுத்தக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ், ஆங்காங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸ், டாய்லெட்ஸ்ல எல்லாம் அவங்க பரிசோதனை பண்ணாங்க. எவ்ரிவேர் இந்த மாதிரிப்பட்ட போதை மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதை கண்டுபிடித்தார்கள். எங்க இருக்குதுன்னு பார்த்தா பள்ளிக்கூடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, வகுப்பு அறையில பிள்ளைகளாக தங்களுடைய ஆனந்தத்தை ஆசரிக்க அவர்கள் தீர்மானித்து ஒரு பர்த்டே அது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி வகுப்பு அறைக்குள்ள அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை ஆசரிப்பதற்காக இப்படிப்பட்ட கொடூரமான இந்த காரியங்களை பயன்படுத்துவதையும் எல்லாருக்கும் தெரிய மதுபானங்களை வாங்கி கொண்டு வந்து ஸ்கூல் பேக்ல வைத்துக்கொண்டு அதை எடுத்து குடிக்கிறவர்களாயும் அதற்கு அதை ஒரு விளையாட்டாக பழக்குவிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறதாகவும் செய்தி குறிப்புகள் வெளியே வந்தது. எங்க ஊர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தம்பி, சரிதானா, இஸ் only 9 years old. 4வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த பையன், அவனுக்கு கிளாஸ் எடுத்த
டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். இது ஹெச்எம்முக்கு போய் ஹெச்எம் அந்த மகனை கூப்பிட்டு, யாரா உனக்கு இது சொல்லி கொடுத்தது? எனக்கு தெரியும் சார், ஐ நோ தட். எப்படி உனக்கு தெரியும்? அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வேணும்? எவருமே வேண்டாம், என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இது போதும்னு சொன்னான். 11வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் அவனுடைய வகுப்பறையில நேர்ந்த தனக்கு வந்த ஒரு பயங்கரமான தீமையின் நிமித்தமாக அந்த வாத்தியார அடிச்ச கொன்னுட்டாங்க. இவ்வளவு குரூரமாய் பிள்ளைகளுடைய கேரக்டர் மாறி போகிறதற்கு காரணம் என்ன? இதற்கு என்ன பின்னணின்னு நம்ம பார்க்க முற்படுவோமானால் ஒன்னே ஒண்ணு தெள்ள தெளிவாய் நமக்கு தெரிகிறது. There is no prayer. ஜெபம் இல்ல. ஜெபிக்க தாய் தகப்பன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இதெல்லாம் உன்னை சுற்றி இருக்குது மகனே. இந்த தீமைக்கு தப்புகிற ஒரு பலன் உனக்கு வேணும்னா உன் முழங்கால நீ முடக்கணும்டா. நீ அனுதினமும் ஜெபிக்கணும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து உனக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தமே நீ காக்கப்பட முடியும் என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு கடத்துகிற தரிசனமும் கடத்துகிற வாழ்வும் கடத்துகிற சாட்சியும் நம்மிடத்துல இல்ல. நம்ம இழந்திருக்கிறோம். இது நிமித்தமாகவே நம்முடைய பிள்ளைகள் சரியான ஏஜில சரியானதை கற்றுக்கொள்ளாம வாழ்க்கையில் பலதரப்பட்ட தீமைகளுக்குள்ள அகப்படுகிற ஆபத்திற்குள் இருக்கிறதை இந்த உலகம் நமக்கு கற்பிக்கிறது. உலகம் நமக்கு கற்பிக்கிறது. அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, உலகத்திலேயே சூசைட் பண்றவங்க அதிகமானவர்கள் யார் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, ஐடி ஃபீல்ட்ல யங் ஏஜ்ல வேலை செய்யறவங்க, இளம் வயதுல விவாகரத்துல போய் வாழ்க்கை முடிஞ்சு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுறவங்க தான் அதிகமான பேர் மரித்து போகிறார்கள். தற்கொலை பண்றாங்க. தற்கொலை பண்றாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்பி, இந்த கூட்டத்துக்கு வயசானவங்க வந்திருக்கீங்க, தாய் தகப்பன் வந்திருக்கீங்க, கண்ணு பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க. லிசன் லிசன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ தப்பணும்னா ஏசப்பாவை ஃபாலோ பண்றதுக்கு இன்னைக்கு ஒன்ன ஒப்புக்கொடு. இன்னைக்கு ஒன்ன ஒப்புக்கொடு. ஏசப்பா என்ன பண்ணினாரோ இந்த மாதிரி நீ பண்ணலன்னு வச்சுக்க, மரணத்து நின்று நீ தப்புகிறதற்கான வாய்ப்பு உனக்கு இல்லைன்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பிக்கிறார். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை அரவணைக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு வெற்றி கொடுக்கிறவர், எல்லாம் fine. It's happy to listen such messages. ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார், ஆண்டவர் பலன் கொடுப்பார். It's true according to the word of God. பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியத்தின்படி இதெல்லாம் உண்மை. ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர், ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், பாவத்தை மிதிக்கிற அதிகாரத்தை நமக்கு தருகிறவர். ஆனா இந்த சத்தியத்தை யார் யார் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதை அனுபவிக்க அடாப்ட் பண்றாங்களோ, அவங்க தான் தப்ப முடியுங்க. இல்லைன்னா இதெல்லாமே ஏட்டு சொரைக்காயாகத்தான் தெரியுமே தவிர வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஆனந்தமாக நிச்சயமாக இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இட்ஸ் ஆல் குட் மை டியர். நல்ல ரொம்ப நல்லது மகனே, நீ ஜெபம் பண்ற, நீ பைபிள் படிக்கிற, சர்ச்சுக்கு வர்ற, ஆராதனை பண்ற, எல்லாமே ஓகே. ஆனா உண்மையா உன்னுடைய பரிசுத்தத்துக்காக எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிறன்னு ஆண்டவர் கேட்கிறார்.
உன் பரிசுத்தத்துக்காக தேவனுடைய பிரசன்னத்துல எப்படி ஜெபிக்கிறான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. It's a message to every individual who are here right inside the church. Listen. பரிசுத்த ஆவியானவர் என்னை அழுத்துகிறதை என் ஆவியில் உணர்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், how much you pray for your personal integrity. உன் தனிப்பட்ட பரிசுத்தத்துக்காக ஆண்டவருக்கு முன்பு நிலைத்திருக்கிற தகுதியும் திறனும் உனக்கு உண்டாகும் பொருட்டு எப்படி உன் தூய வாழ்வைக்காக, துப்புரவான நடத்தைக்காக, இடரலற்ற சாட்சிக்காக உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பு நிறுத்துவதற்கு எப்படி ஜெபிக்கிறாய். உன் ஜெபத்தினுடைய அளவை பொறுத்து தான் உன் பரிசுத்தத்தினுடைய அளவு. ஜெபிக்காம எல்லாமே அப்படியே வந்துடும். பாஸ்டர் கை வச்சா போதும், ஊழியக்காரங்க ஜோமனா போதும், கூட்டத்துக்கு போனா போதும், 2 வார்த்தை அந்நிய பாஷையில பேசினா போதும். Never deceive yourself. உங்களை ஏமாத்திராதீங்க. அண்ணே, அப்பா, அம்மா, அக்கா பரலோகத்துக்கு போகணும். ஏன் இந்த கூட்டம், ஏன் இந்த செலவு, ஏன் இந்த முயற்சி, ஏன் இந்த பிரயாசம், ஏன் இந்த உபவாசம்? இதுக்கெல்லாம் காரணம் யாருமே நரகத்துக்குள்ள போயிடக்கூடாது. We should go to heaven. நம்ம பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். ரட்சிக்கப்பட்ட ஏசப்பா பேரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதிட்டாரு. இனிமே ஏசப்பா பார்த்துக்குவாரு, இனிமே ஏசப்பா கவனிச்சுக்குவாரு. எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் ஏசப்பா கிருபை உள்ளவர், மன்னிச்சிருவாருன்ற ஒரு தவறான உபதேசத்தை பிசாசு இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் சிந்தையிலையும் ஊதிக்கொண்டே இருக்கிறார். லிசன், ஏசப்பாவே அவருடைய பரிசுத்தத்துக்காக, அவருடைய இந்த மரணத்தினின்று தப்புகிறதற்காக எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தம். நான் உங்களை பார்த்து ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். நீங்க எப்போ ரொம்ப சத்தம் போடுவீங்க சொல்லுங்க? நாம எப்போ சத்தம் போடுவோம்? ரொம்ப கோபம் வரும்போது. சரி, ஓகே, வேற? தேங்க்யூ. ஆபத்து வரும்போது சத்தம் போடுவீங்க. எவனாவது கத்தியை தூக்கிட்டு உங்களை ராத்திரி வீட்டுக்கு போகும்போது மறிச்சுட்டான்னு வைங்க. ஒரு பாம்பு உங்க காலுக்குள்ள வந்துட்டுன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏன் சத்தம் போடுறோம்? கரப்பாம்பூச்சியே போதுமா? பாம்புலாம் வேண்டாமா? கரப்பாம்பூச்சியே போதுமா? கரப்பாம்பூச்சி, பல்லி, பாச்சான், அதுக்கெல்லாம் பயந்து ஐயோ எங்க வீட்டில் ஒரு நாள் ஒரு பூச்சி வந்துட்டு எல்லாம் பூச்சின்னு சத்தம் போட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் போய் சேர்ல ஏறுறாங்க. எல்லாம் போய் சேர்ல ஏற அதை அடிக்கணும்ன்ற மாதிரிப்பட்ட ஒரு இருதயமோ எண்ணமோ தைரியமோ யாருக்குமே வரல. பயம். நல்லா கவனிங்க, பயம் வரும்போது அலறோம்ல. ஏசப்பா கூட இந்த உலகம், இந்த உலகத்தின் பயம், இந்த உலகத்தின் வஞ்சனை, பாவத்தினுடைய தந்திரம். லிசன், சாத்தான் எவரையுமே விட்டு வைக்கவில்லை. பைபிள்ல போட்டிருக்குது, அவர் தாமே நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். அவருக்கு டெம்டேஷன் இருந்துச்சு, நம்மள மாதிரியே அவரும் சோதிக்கப்பட்டார். ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த அவர் சந்தித்த சோதனைகளை மேற்கொள்வதற்கு அவருக்கு பலன் கொடுத்தது என்ன தெரியுமா? பலத்த சத்தம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல என் பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என் தூய வாழ்வுக்காக ஜெபிக்கிறேன், என் துப்புரமான வாழ்வுக்காக ஜெபிக்கிறேன். இடரலற்ற உமக்கு முன்பு உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு தூய்மை உள்ள வாழ்வு, பரிசுத்தம் உள்ள வாழ்வு, நித்தியத்திற்கு சாட்சியான வாழ்வு நான் வாழணும்னு சொல்லி
ஆண்டவருடைய பிரசன்னத்துல தன்னை அர்ப்பணித்தது குறித்து பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம பாவமே செய்ய மாட்டேன்றதுக்கு there is no guarantee. Am I correct? வாலிபனா இருக்கும்போது எனக்கு சோதனை வந்துச்சு, இப்ப கல்யாணம் பண்ண பிறகு எனக்கு சோதனையே இல்லைன்னு யாராவது இங்க இருக்கீங்களா? இல்ல ஊழியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு சோதனையே இல்லை அப்படின்னு யாராவது இங்க இருக்கீங்களா? There is nobody. நான் உபவாசம் பண்றேன், என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், எனக்கு சோதனையே இல்லை அப்படி யாராவது சொல்றீங்களா? There is nobody. ஐயா, இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், மகனே உன் தனி ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். உன் தனி ஜெபம் ரொம்ப முக்கியம். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய பார்வை, உன்னுடைய கேள்வி உலகத்துக்குள்ள கால வச்சாலே நம்மளை கரப்ட் பண்ற மாதிரி, பொல்யூட் பண்ற மாதிரி, எல்லாம் பார்க்க முடியல, கேட்க முடியல, நிற்க முடியல, சாப்பிட முடியல, எல்லா பக்கமும் இந்த தீமைகள் நம்மை மேற்கொள்ளுகிறதற்கு ஆக்ரோஷித்து சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்களா எல்லா இடமும் இருக்குது. நாட் ஒன்லி இன் த டே டைம், ஈவன் இன் த நைட். ராத்திரி எங்க வீட்டுக்கு ஒரு ஐயா ஜோமனம் வந்தாங்க. அவருடைய பேரு சிதம்பரம். 9 வருஷம் குழந்தை இல்லாம ஒரு 9 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த பாப்பா பயங்கர அவுட்வீட், பள்ளிக்கூடத்தில் அவ தான் டாப் நம்பர் 1, பயங்கர பிரில்லியன்ட் கேர்ள், கோல்ட் மெடலிஸ்ட், ஸ்கூல்லையே நம்பர் 1 கேர்ள். அவ 10th படிச்சு முடிச்சுட்டு 11th வர்றா. அந்த பியூ நீங்க சொல்வீங்களா, அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி, அந்த 11th and 12th அந்த கோர்ஸுக்கு வர்றா. அவ பயங்கரமா படிக்கிற பிள்ளை ராத்திரி உட்கார்ந்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா கீழே இருந்து சுக்கு காப்பி போட்டு அது ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டு, என் பிள்ளை ராத்திரி உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு அப்படியே படி ஏறி அவ இருந்து படிச்சுக்கிட்டு இருந்த ரூமுக்கு பக்கத்துல போகும்போது எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் அப்படியே திரும்பி பார்க்குற, யார் பேசுறா? அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ரூமுக்குள்ள போய் என் பிள்ளை என்ன செய்யணும், அவ படுத்து இருக்கிறாள். அப்ப படுத்துட்டா பிள்ளை, நம்மளை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சா ரூமுக்குள்ளதான் சத்தமே வருது. யாருகிட்ட பேசுறா, என்ன பேசுறா ஒண்ணுமே தெரியல. பக்கத்துல போய் பிள்ளைய பார்த்தா அவ கையில வைத்திருந்த மொபைல் ஆன் பண்ணப்பட்டு போர்வையால தன்னை மூடிக்கொண்டு அந்த மொபைல்ல யாரோ ஒருவனிடத்தில் தேவையற்ற ஒரு வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். 9 வருஷம் தவம் இருந்து பிள்ளை இல்லைன்னு ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளைய கண்ணு மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த அந்த தகப்பன், என் பிள்ளை இப்படி ஒரு சுபாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறாள் என்பதை அவருக்கு ஏற்றுக்கொள்ளவே மனம் இல்லை. அவரால் புரிந்து கொள்ளணும். செத்து போயிடுற மாதிரி நெஞ்சு வலித்தது. கீழே இறங்கி ஓடி வந்தார். அவருக்கு என்ன செய்யனே தெரியல. கண்ணீர் அடக்கி, ஏன்னா ரொம்ப பிரில்லியன் கேர்ள், அவட சும்மா சாதாரணமாலாம் பேச முடியாது. ரொம்ப பாசமான பிள்ளை. அம்மா அப்பா ஒரு நாள் கூட துக்கப்படுத்தின பிள்ளையே இல்லை. என் பிள்ளையா இப்படி அப்படின்னு நினைச்சு அவர் கதறிக்கொண்டு என்கிட்ட ஓடி வந்தார். வந்து சிதம்பரம் அண்ணே சொல்றாங்க, ஐயா என் பிள்ளை இப்படி ஒரு உளைக்குள்ள கிடக்கிறாளே, நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், உங்க பிள்ளைய கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இதுவரைக்கும் ஜெபித்ததை விட உங்க ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். உங்க பிள்ளை மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்குங்கள் என்று ஆலோசனை. பிள்ளைய அடிச்சிடாதீங்க,
பிள்ளைய திட்டிராதீங்க, பிள்ளைய பேசிடாதீங்க. உங்க அன்புதான் இந்த பூமியில இப்போ பெரிய அன்புன்றத அவளுக்கு காண்பிக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபை கேளுங்க. எங்க டேடி மம்மியுடைய அன்பை விட, என் ஆண்டவருடைய அன்பை விட இந்த பூமியில வேற எந்த அன்புமே பெருசு இல்லைன்றத உங்க பிள்ளை விளங்கி கொள்ற மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் பிள்ளைய விட மாட்டாரு. 9 வருஷம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்ட பிள்ளைய நிச்சயமா தேவன் ரட்சித்து கொண்டு வருவார். இந்த தீமைக்கு நம்ம பிள்ளை தப்புவான்னு தைரியப்படுத்தி ஜெபிச்சு அனுப்புன ஏசப்பா கிருபையில கல்லூரி படிச்சு முடிச்சா, கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு பிள்ளைய ஆண்டவர் தந்திருக்கிறார். அம்மா அப்பா உங்க பிள்ளை கேட்க மாட்டேங்கி, கீழ்ப்படிய மாட்டேங்கி, எதிர்த்து பேசுது, எதுவுமே அவனுக்கு சொல்ல முடியல. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலைய நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ஜெபம் உங்க பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப வேணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபம் வேணும், உங்க ஜெபம் வேணும். எல்லாமே முடிஞ்சு போய் பிசாசு இழுத்துட்டு போய் ஒரு இடத்திற்குள்ள அடிமைப்பட்டு கட்டி போட்டு அகப்பட்டு இருக்கிறத நீங்க கண்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து கதறி அழுகிறதற்கு முன்பு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபம் மாறட்டும், உன் ஜெபம் மாறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அவருக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் உண்டு, கண்டிப்பா பதில் உண்டு. கண்ணீருக்கு நிச்சயம் பதில் வரும். பலத்த சத்தத்தோட அந்த ஆபத்தை, அந்த நெருக்கத்தை, அந்த கண்ணீர், அந்த வருத்தத்தை அனுபவிக்கிற நாம ஆண்டவருடைய பிரசன்னத்துல கண்ணீர் வடிச்சா கண்டிப்பா கர்த்தர் நம்ம கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். கண்டிப்பா நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். பாம்பேக்கு ஒரு வீட்டுக்கு ஜோமுன போயிருந்தேன். அந்த ஐயா பேசிட்டு இருந்தேன். சொன்னாங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிருக்கிறேன், நல்லா ஹைலி எஜுகேட்டட், நல்லா சம்பளம் வாங்குறாங்க, நல்லா வேலை பார்க்குறாங்க. ஆனால் மூத்த மகள், ஒரு மகன் இருக்கிறான், அவளுக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. பட் she is not living with her husband. புருஷனோட வாழலை. அந்த சின்ன மகனுக்கு அப்பானா யாருன்னே தெரியல. அப்பாவை விட்டு என் பிள்ளை பிரிந்திருக்கிறார். இந்த வருத்தத்தை வெளியே சொல்ல முடியல, கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறேன் என்றார். 2வது பிள்ளையையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவளுடைய புருஷனும் அவ கூட இல்லை, டிவோர்ஸ்ட். அவருடைய குடும்பம் உடைஞ்சு சதஞ்சு போச்சு. 3வது ஒரு மகன், அவன் படிச்சு அமெரிக்காவில் வேலை செய்யறான், நல்லா சம்பாத்தியம் பண்றான். ஆனா அவனுக்கு பார்த்தது இந்தியாவில் அரேஞ்ச்டு மேரேஜ். காதலிச்சு என் பிள்ளை திருமணம் பண்ணல, நாங்க தான் பார்த்து என் மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சோம். அமெரிக்காவுக்கு பிள்ளைகளை அனுப்பணும், வாழவே முடியாதுன்னு சொல்லி அந்த மகள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஓடி வந்து விட்டாள். என் பிள்ளையினுடைய வாழ்வு தெருவில் நிற்கிறது. He is no more with his wife, divorced. 3 பிள்ளைங்களாலையும் அழுது கொண்டிருக்கிறேன். எல்லாம் இருக்குது, சொந்த வீடு இருக்கு, பிசினஸ் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, ஒரு குறைவு இல்லை. ஆனா வீட்டுல பிள்ளைகள் தனிமையாயிருக்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஜெபம் அதிகமாகணும்னு கர்த்தர் சொல்றார். அம்மா 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 அப்பா,
இந்த ஜெபம் போதாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ ஜெபிக்கிற ஜெபம் போதாது. உன் ஜெபம் மாறட்டும், உன் ஜெப எல்லைகள் பெருகட்டும், உன் ஜெபத்தினுடைய தன்மை மாறட்டும். இதுவரைக்கும் நீ செய்த மாதிரி ஒரு ஜெபத்துல உன் கதை ஓடிச்சு, இட்ஸ் குட். ஆனா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, இப்போ வரக்கூடிய சோதனைகளை எதிர்த்து நின்று தப்புகிற பலன் எப்போ வரும் தெரியுமா? முழங்கால தேவ பிரசன்னத்துல முடக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும். ஒரு கேள்வி கேட்டேன், பலத்த சத்தத்துக்கு கண்ணீர். கண்ணீர் எப்போ வரும் நமக்கு? கண்ணீர் எப்போ வரும்? உள்ளம் உடைஞ்சி சுமக்கிறதுக்கு பலனே இல்லைன்னு வைங்க, என்ன வந்துடும்? யாருனாலும் சரி, சின்னவங்களோ வயசானவங்களோ பெரியவங்களோ தாயோ தகப்பனோ போதகரோ ஊழியக்காரங்களோ யாருனாலும் சரி, தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை வேதனையை இருதயத்தில் அனுபவிச்சாச்சுன்னா தன்னால கண்ணீர் வந்துடும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாகவே நீ விழிப்போட இருந்து உன் ஜெபத்தை சரி பண்ணுன்னு ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாருன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுகிறவர். ஜெபிக்க முடியல என்று வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? எனக்கு ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லைன்னு வந்து வீட்டுல சபைக்கு வந்தா ஜெபம் பண்றேன் ஐயா, கூட்டத்துக்கு போனா ஜெபம் பண்றேன் ஐயா, உபவாசித்து ஜெபிக்கிற கூட்டங்களுக்கு போனா ஜெபிக்க முடியுதையா. ஆனா தனி ஜெபத்துல வெற்றி இல்லாம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்ல. ஏசப்பா இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு, மகனே, என் அன்பு மகளே, இதை நான் உனக்கு கொடுக்கிற ஒரு அலாம். ஆண்டவர் மணி அடிக்காரு. கவனமாயிரு, கவனமாயிரு. ஆத்துமா தப்பணும்னா, உன் பிள்ளைகள் தப்பணும்னா, உன் பரிசுத்தத்துல உறுதியா இருக்கணும்னா, மரணத்துக்கு தப்பணும்னா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நான் என்ன செஞ்சேனோ அதை செய்யின்னு சொல்றாரு. ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணாரோ அப்படி ஜெபிக்கணும். ஆவியானவர் என்னை அழுத்துகிறார். ஏசப்பா மாதிரி ஜெபிக்க நமக்கு முடியுமா? முடியும். எப்ப தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால, அவர் கூட இணைந்து கொள்ளும் போது நம்மால முடியும். நம்ம மாம்சத்துல முடியாது, நம்ம ஞானத்துல முடியாது, நம்ம பலத்துல முடியாது. நம்மால சூழ்நிலைகளுக்கு நடுவில் அதை மேற்கொள்ளக்கூடிய திறனும் பலனும் இல்லாமற் போய் விடுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்ய வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்து கொள்ளுகிறவர், நம்மை ஜெபிக்க வைக்கிறவர், ஜெபத்தில் தைரியப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், கூடவே இருக்கிறவர். எங்க முழங்கால் போடுறோமோ அங்கே அவர் வந்து விடுவார், அங்கே அவர் வந்து விடுவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க அறை வீட்டை பூட்டுங்க, உங்க முழங்கால உறுதிப்படுத்துங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல கதறி அழ துவங்குங்கள். ஆண்டவர் இந்த இறுதி காலத்துல நம்ம ஜெப அனுபவம் இப்படித்தான் இருக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசப்பா உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டுடைய கைகள்ல ஒப்பு கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் இல்லாம வெற்றி இல்லை, ஜெபம் இல்லாம பரலோகம் இல்லை, ஜெபம் இல்லாம நித்திய ஜீவன் இல்லை, ஜெபம் இல்லாமல் பதில் இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஜெபத்தை சரிப்படுத்து. உன் பர்சனல் ப்ரேயர் ஆல்டர், தனி ஜெப பலிபீடம் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, சரிப்படுத்துன்னு சொல்றாரு.